தமிழ்நாட்டில் பெரும்பான்மை வாக்காளர்களாக உள்ள பெண்கள் வாக்கு யாருக்கு என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே 10.89 லட்சம் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பொன்னான வாக்குகளை கவர அரசியல் கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டம், சுய உதவி குழுக்களுக்கு 1 லட்சம் கடன், பெண் விவசாயிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என வாக்குறுதிகளை அளித்துள்ளது. மறுபுறம் அதிமுக மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும், 6 சிலிண்டர்கள் இலவசம் போன்ற வாக்குறுதிகளை அளித்துள்ளது. இதற்கிடையே தேர்தல் நெருங்கவும் சிலிண்டர் விலையை குறைத்திருக்கிறது மத்திய பாஜக அரசு. பொதுவாக ஜெயலலிதா இருந்த வரையில் தமிழக அரசியல் களத்தில் பெண் ஆளுமை என பெண்கள் வாக்குகளை அவர் வசமாக்குவது இயல்பானதாக அரசியல் பார்வையாளர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. 2016 தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர பெண்கள் வாக்கு பெரிதும் உதவியதாக குறிப்பிடுகிறது ஆய்வு முடிவுகள். ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து பெண்கள் வாக்கை அப்படியே தக்க வைக்க அதிமுக தவறிவிட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் கருத்து நிலவுகிறது. இப்போது 2024 தேர்தலில் அந்த வாக்கு யாருக்கு போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து பெண்களிடையே பேசிய போது திமுக அரசின் நலத்திட்டங்களை குறிப்பிட்டதோடு எதிர்பார்ப்புகள் என்ன என்பதையும் பகிர்ந்து கொண்டனர். இலவச பேருந்து திட்டம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாங்கள் திருப்பூர் போகிறதுனா ஒரு நாளைக்கு 22 ரூபா செலவு பண்ணி தான் நாங்கள் திருப்பூர் போயிட்டு வரணும் வேலைக்கு. ஆனால் இப்போ எங்களுக்கு மாதம் 600 ரூபாய்க்கு மேலே மிச்சமாகுது. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. குழந்தைங்க காலை உணவு திட்டம் கொடுத்தது இப்போ என்ன மாதிரி பெண்கள் வேலைக்கு போகிறவங்க காலையில் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு வேலைக்கு போக டைம் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி திட்டத்தில் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயாக வேலைக்கு போய்க்கிறோம். குழந்தைங்க ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறாங்க. காலேஜில் கொடுக்குற அமௌண்ட் கூட எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் எங்களோட ஸ்டடீஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாதம் 1000 ரூபா கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு நான் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன். மகளிர் சுய உதவி குழு வந்திருக்கு, அதில் பணம் லோன் கொடுத்தாங்க. இப்போ நாங்களே அது மூலிமா ஏதோ ஒரு வீட்லேயே தையல் மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அம்மா இருந்த வரையும் அம்மாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருந்தோம், நல்லது பண்ணியிருந்தாங்க பெண்களுக்காக. அம்மா இல்லாதனால அடுத்தவங்க யாராவது நல்லது செய்கிறவங்களுக்கு நாங்கள் எங்கள் ஓட்டு அவங்களுக்கு. பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸுன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சப்படுத்துகிறாங்க காசை. 1000 ரூபாய் இப்போ மாத்திரை மருந்து அது இது வாங்குறதுக்காக கூலிக்கு போகிறான், குடிக்கிறான். வீட்டில் ஏதாவது கொடுத்தா தானே பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பிழைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு. அவங்களுக்கு இல்லாமல் குடிச்சிட்டு அவன் பாட்டுன்னு இருந்தாக்கா எப்படி அது அவங்கெல்லாம் எப்படி இப்போ வாழுவாங்க? அதனால் அது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? டாஸ்மார்க் வேணாம், வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிக்கிட்டோம், வேணான்னு சொல்ல. ஏன்னா உழைக்கிறாங்க அவங்க. சிலிண்ட்ரு, அரிசி இந்த மாதிரி எதுவுமே எல்லாம் ரேட் ஏறுறனால, கரண்ட் பில்லு இது மாதிரி ஏறுறனால எனக்கு எல்லாம் ஒருத்தர் சம்பாதிக்கிறதுனால எதுவும் சமாளிக்க முடியல. இதுபோக பெண்கள் சிறு குறு தொழில்களில் தொழில் முனைவோர்களாகவும் கிராமங்களில் தொழில்துறை சார்ந்த பயிற்சிகளை வழங்கவும் அரசு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதும் அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்களில் பெண்கள் வாக்கை குறிவைத்து கட்சிகளும் பிரச்சாரம் செய்து வருகின்றன. இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கேட்டபோது ஜெயலலிதாவிற்கு சென்றது போல பெண்கள் வாக்கு அப்படியே ஒரு கட்சிக்கே ஷிஃப்ட் ஆகி விடாது என்றார் அரசியல் விமர்சகர் சுமன் சி. ராமன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது நிச்சயமா அந்த கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. விலைவாசி உயர்வு பர்டிகுலராக செல்வி ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலத்தில் பெண்கள் அதிக அளவில் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு அந்த அந்த ஃபெனாமினா நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை. இந்த முறை பெண்களுடைய வாக்குகள் பெரும் வாரியாக ஒரு கட்சிக்கு மட்டும்தான் செல்லும் என்று நான் நினைக்கவில்லை. ஆன்டி இன்கம்பன்சி வர்சஸ் நலத்திட்டங்கள் தான் முடிவு செய்ய போகிறது பெண்களுடைய வாக்குகளை. 40 எங்களுக்கே என மியூசிக்கல் சேர் ரவுண்டில் ஓடும் அரசியல் கட்சிகள் பெண்கள் வாக்குகளை கவர உள்ளூர் அளவிலும் வாக்குறுதிகளை அள்ளி வீச எப்போதும் போல இந்த தேர்தலிலும் பெண்கள் வாக்குகள் தனி கவனம் பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.